கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் அடுத்த தலைமுறையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கடவுள் அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கார். அடுத்த தலைமுறை பார்க்கும்படியாக ரொம்ப சந்தோஷம். முதல்ல குமரேசபுர பிள்ளைகள் இந்த என்னை ரொம்ப ரசித்தது. இப்போ இந்த லைட்டாக வேணுமா? எப்படி இந்த லைட்டில் என்ன பரவாயில்லையா? ஓகே. குமரேஸ்வர சிஸ்டர்ஸ் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அது பாருங்கள், அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அதெல்லாம் சபையினுடைய சில விஷயங்கள்லாம் சொல்லாமையே நீங்கள் அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. அது மாதிரி எல்லாருமே கூடுமான வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம். இன்னும் ஒன்று, காயத்ரி எப்போவுமே எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமாக தொகுத்து வழங்குவாள். அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பிரிட் காலிங் இருக்குது. அதற்காக ஸ்தோத்திரம். இது பின்னாடி இருந்து இயக்குன சாரா சிஸ்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ப்ரோக்ராம்லாம் எழுதி வச்சேன். அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு. ஒன்று சொல்கிறதுக்கு டைம் இல்லை. வேறு சரி, இப்போ ஒரு கிறிஸ்மஸ் டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க ஜபத்தோடு மெல்ல பொறுமையாக போங்க வீட்டுக்கு. பொறுமையாக நிதானமாக ஜபத்தோடு போங்க. நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கிறிஸ்மஸ் செய்திக்கு போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். 15 minutes, அவ்வளோதான். 15 or 20. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வாசிங்க. இதுதான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ் மெசேஜுக்கு இதுதான் எடுப்பாங்க கீவேர்டு. இல்லாட்டினா அந்த லூக்காவில் அது என்ன, கர்த்தராகிய இயேசு தாவீதின் உதவி பிறந்த இது இந்த 3:16 எடுப்பாங்க. எடுத்து எப்படி பேசுவாங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன்னே. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இந்த உலகத்திற்கு தந்தருளி. இதில் பிதா துன் குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளி அப்படிங்கிற வார்த்தையும் ஒருவனும் என்ன பண்ண முடியாதான், கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறோம். நமக்கு என்ன பிக்சர் வருது மனசில்? கல்வாரி. தன்னோட ஒரே குமாரன் அங்கே என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்துட்டார். நம்ம எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார். இதுதான் காஸ்பல். அப்போ இயேசு ஏன் பூமியில் பிறந்தார்னா, நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நமக்காக பலியாகி நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும். எவ்வளோக்களோ பூமியில் நம்ம உயிர் வாழ்கிறோமோ அவ்வளோக்களோ அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய விருப்பத்திற்கு நம்ம வாழணும். மறிச்சிட்டோம்னா நம்ம எங்கே போக போகிறோம்? பரலோகத்துக்கு போக போகிறோம். சப்போஸ் இயேசுடைய வருகை, 2வது வருகை இருந்துச்சுன்னா உயிரோடு இருக்கிறவங்க மறுபட்டு எடுத்துக்கணும். திஸ் இஸ் தி காஸ்பல். நான்லாம் நிறைய பிரசங்கம் இது மாதிரி நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். இப்போ கூட அந்த பிரசங்கம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஓகே, ஆமாவா இல்லையா? திஸ் இஸ் நாட் காஸ்பல். திஸ் இஸ் நாட் காஸ்பல். ஸ்டாண்டர்ட் ரொம்ப சீப்பாகிருச்சு. 3:16 அதை சொல்லவே இல்லை. டைம் இல்லை. ஒரு பெரிய ரகசியமான ஒரு காரியம். திருப்பி ஒரு தடவை வாஸ்தம்பி. தேவன் தன் ஒரே பேரான இதை கவனிங்க. அவன் என்ன பண்ணாமல் கெட்டு போகாமல்னு ஒரு வேர்டு வருது. அது என்ன கெட்டு போகாமல்னு ஒரு வேர்டு? முதல் வசனம் வாசிப்பா. 15 வாசி. அது ரைட்டு. 16 15 வாசி. 15 தான். 14 14.
ம் மனுஷகுமாரனும் ம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ ம் அவன் கெட்டுப் போகாமல். நல்லா கவனிங்கப்பா, நல்லா பாரு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் ஒரு ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்கள் பைபிள் நீங்கள் வாசிங்க. என்ன பண்ணாமல் கெட்டு. யோவான் அதுக்கு முன்னாடி எதை சொல்கிறாரு? வனாந்தரத்தில் என்ன உயர்த்தப்பட்டுச்சு? சர்ப்பம் உயர்த்தப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா? கொள்ளிவாயு சர்ப்பம்லாம் கடிச்சு எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? மரணம் அடைஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அழுகுறான், மோசே பாருங்கப்பா அப்படின்னு. அப்போ தான் தேவன் சொன்னார், ஒரு வெங்கல சர்ப்பத்தை எடுத்து நிறுத்து. அதை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பிழைப்பார்கள். என்ன பண்ண மாட்டார்கள்? அதை சொல்லிட்டு சுட சுட சொல்கிறாரு, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இந்த கெட்டு போகாமல்ங்கிறத அந்த 16, 15, 14 சேர்த்து பாருங்களேன். அவங்கெல்லாம் என்ன சர்ப்பம் கடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கெட்டு போயிட்டாங்க. எதனால் கெட்டு போயிட்டாங்க? மரணத்தினால் கெட்டு போயிட்டாங்க. மரணத்தினால் இனிமேல் யாரும் கெட்டு போகாது என்று சொல்லி தேவன் தன் குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். இந்த இடத்துல பாவமே வரல. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லை. அதனால தான் அவர் எதை சொல்கிறாரு? யோவான், வனாந்திரத்தில் சர்ப்பம் பார். கிறிஸ்மஸ் செய்தி பாவத்திலிருந்து உன்னை என்னையும் மன்னிப்பதற்காக இயேசு வரல. மோசே பாம்பு குத்தியெல்லாம் செத்துட்டாங்க. அது என்ன? அடுத்த மேல் வசனம் வாசிக்கணும். அது மேல் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் சரி பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. நல்ல கவனம். ரொம்ப சூப்பராக இருப்பார். பரலோகத்தில் இருந்து என்னை பாருங்கள். பரலோகத்தில் இருந்து இறங்கினவர். நான் இறங்கிட்டேன். இந்த டைமென்ஷன் நான் இறங்கிட்டேன். நான் எங்கே இல்லை? அடுத்த வாசி. அதே வாசி. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் பரலோகத்தில் இருந்தவருன்னு போடல. புரியலையா? இவர் இறங்கி பூமியில் வராருல, பூமியில் பார்க்கும்போது அவர் இருக்கார். அதே நேரத்தில் பரலோகத்திலும் அவர் இருக்கிறார். Jesus has the two axes. The same time he able to walk on the planet of earth. At the same time, the another dimension, the unseen world, he is alive. ஒரே நேரத்தில் காணப்படுகிற உலகத்திலும் காணப்படாத உலகத்திலும் அவர் இருக்கிறார். அதை வச்சுக்கங்க. என்ன கிறிஸ்மஸ்னா, ஒரு சின்ன உதாரணம். இந்த நல்லா புரிஞ்சுக்க. பாவம் இல்லை, பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு அவர் திருப்பி நான் சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம பாவம் செஞ்சால் நம்ம பாவத்தை எப்படி நம்ம போக்கிக்கலாம்? அவருடைய இரத்தத்தினால போய்க்கலாம். அப்படி தானேம்மா? ஒரு சின்ன கேள்வி அவங்க யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாம் பாவம் செய்யலையா? என்ன ஒரு பாவம் சொல்லுங்கள்? ஒரு பாவம். மனைவியை தங்கச்சின்னு என்ன பண்ணார்? காட்டி கொடுத்தார். ஓ தங்கச்சா, நான் அரண்மனை கூட்டிகிட்டு போகிறேன்னு அபிமெலேக்கு சொல்லும்போது கூட்டி கொடுத்தார். யாரை? ஆமாம், அவன் அபிமெலேக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அது எத்தனை நாள் அங்கே இருந்தான்னு தெரில அந்த புறத்தில். புரியுதா உங்களுக்கு? இது பாவம் இல்லையா? கர்த்தர் அவரை தண்டிச்சாரா? திட்டினாரா? ஏதாச்சும் ரத்தம் சிந்தப்பட்டுச்சா? பாவத்திற்கு ரத்தம் சிந்த வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அவர்? ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணியிருப்பார்? அங்கேயே அடிச்சிருப்பார். என்ன பண்ணவே இல்லை, அடிக்கலை. இந்த பாவம் கிறிஸ்மஸ்னால் அவர் பாவத்தை போக்க வந்தாருங்கிறதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ வருஷம் தான் பாவத்தை போக்க வந்துன்னு கேட்டுட்டு உட்காந்துருப்பேன். நீ அது ஒன்றா? சரி, இந்த மாதிரி
அவர் அவர் இந்த மாதிரி பண்ணார் ஆபிரகாம். அவர் பணக்கார ஆனாரா ஆகலையா? நீ பரிசுத்தமாக இரு, பயந்து இரு, ஒப்பு கொடு, அப்போ தான் செல்வம் வந்து சேரும் அப்படின்னா இவர் என்ன பண்ணார்? ஆனால் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருந்தான். அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் ஹேட் அ டிவைன் ப்ரொடெக்ஷன். 318 வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு போய் 5 ராஜாக்களை ஜெயித்தான். அது தெய்வீக பாதுகாப்பு. தெய்வீக பாதுகாப்பும் ப்ராஸ்பரிட்டியும் இவ்வளவு யார்கிட்ட இருக்குது? அந்த இடத்துல அவன் செஞ்ச பாவத்துக்கு எந்த காண்டம்னேஷன் கிடையாது, எந்த பனிஷ்மெண்ட் கிடையாது. கர்த்தர் வாடில் ஒன்றும் அவனை பணக்காரனாக்குறான். அவர் பயபக்தியை தூக்கி எடுக்கிறார். இப்படி பேசுகிறனால இங்கே இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் ஓஹோ அப்போ பாவம் செஞ்சால் இயேசுவின் ரத்தம் தேவை இல்லையான்னு சொல்கிறீங்களாப்பா சார்? நான் அப்படி சொல்லவே இல்லை. பாவம் செய்தால் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கிறிஸ்மஸ் செய்திங்கிறது இயேசு ஏன் பிறந்தார்னு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கங்கிற வழக்கமான பல்லவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், கெட்டு போகாமல் என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மரணம்னு சொல்கிறோம்ல, யாராக இருந்தாலும் பூமியில் என்ன தான் பண்ண போகிறோம்? அந்த சாவை நிரந்தரமாக கேன்சல் பண்ணுவதற்கு இயேசு பிதா தன் குமாரனை பூமியில் அனுப்பினார். அதுக்கு ஒரு பேர் சொல்லிட்டா இட்டர்னல் லைஃப். தமிழில் என்ன அதுக்கு? நித்திய ஜீவன். இப்போ சொல்லிட்டா ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன் தான். ஓகே, கிதியோன் விசுவாசத்தின் வீரன் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே விசுவாச வீரர்கள் தான். ஆனால் கடைசியில் அது முடியும் பொழுது எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாருன்னா, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் இருந்தார்கள், விசுவாசத்தை உலகத்தை ஜெயித்தார்கள், ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் செத்து பரலோகத்து போனார்கள். நமக்கோ அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் மறித்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு வாக்கு தத்தம் அவங்க என்ன பண்ணவே இல்லை, சுதந்திரிக்கவே இல்லை. அந்த வாக்கு தத்தம்னா இருக்கிற ஒரு மரணத்தின் சாவையும் இயேசு கேன்சல் பண்ணுவதற்காக நித்திய ஜீவனை, பாவத்திலிருந்து மன்னிப்பு அது சின்னது, சாபத்திலிருந்து மன்னிப்பு அது சின்னது, சாகாமல் இருக்கிறது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தேவன் பூமியில் வந்து பிறந்தார். That's the gospel. This is the message of Xmas. That is the gospel. That is the gospel. இது பேசும்போது பயங்கர எதிர்ப்பு வருது, நமக்கே குழப்பம் வருது. என்னடா அளவு வேண்டாமா, ஒரேடியாக கூவுறமா, கொடுத்த காசுக்கு அதிகமாக கூவுற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதுக்கு முதல் வசனம் வாசி தம்பி. இங்கே இயேசு சொல்கிறார், இயேசு சொல்கிறார் நிற்கிறது. இதெல்லாம் இயேசு தான் சொல்கிறார். 3:16, 3:15, 3:14, இது 3:12 வாசி. என்ன பாருங்க, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும், நான் வேற ஒன்றும் பெருசாக பேசலை. பூமியில் நீங்கள் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள காரியங்கள்லாம் இயேசுவாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணவே இல்லை, விசுவாசிக்கலன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து என்ன சொல்கிறார் பார். பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் இருக்கிற சாவையும் கேன்சல் பண்ணுறதுக்கு நான் பிறந்தேன். இதுதான் பரம காரியம், பரலோகத்திற்கு காரியம். பூமிக்குரிய காரியத்தை சொல்கிறேன். இப்போ ஒன்று சொல்கிறேன், ஒன்று பிடிக்க மாதிரி சொல்கிறேன் பாரு. என்ன உனக்கு வயசு? 75 ஆயிடுச்சுங்க. 75 ஆயிடுச்சா? என்ன ப்ராப்ளம்? முதுகு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, சில வேளை மயக்கமாக இருக்குது. ஏமா 60 வயசில் இருக்கிறவனுக்கே இந்த பிரச்சனை இருக்குது, நீ 75 வயசாகிட்ட. கர்த்தர் ஒன்று இப்போ பைபிளில் 70 வயசு 80 வயசுலாம் போட்டிருக்கு. இதை வந்துட்டு இல்லை. இது பூமிக்குரிய காரியம். கர்த்தர் சொல்கிறார் 90 வயசு இல்லை. அந்த ஒரு குட்டி பையன் சொன்னான் பாரு, ஐசக் தானே, தலைமுறை 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 தலைமுறை. நான் அது ஏதோ அவன் அது ஸ்லிப்பாகி சொன்னானோ அல்லது தெரியாமல் சொன்னானோ, தட் இஸ் த ப்ராஃபட்டிக்கல் வாய்ஸ். அந்த 3 பேர் பிள்ளைங்க நின்னாங்க பாருங்கள், இமானுவேல்,
கடைசியில் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அதனால் என் பிள்ளைகள் புரிஞ்சுங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்துட்டு பேசுகிறேன். நம்ம எல்லாம் சொல்கிறோம் நமக்கெல்லாம் மரணம் இருக்குது, சாவு இருக்குன்னு. என்னை மன்னிச்சுக்குங்க, சாரி. பைபிளில் டைம் இல்லை, நிறைய யோசிப்பார். நித்திய ஜீவன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீ நானும் உயிராக இருக்கிறோம். ஏன்னா அந்த ஜீவன் அவர் கொடுத்தார். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, பிதா குமாரன். பிதா எப்படி தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ, அவருக்கு யாரும் ஜீவன் என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். பிதா தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதற்கு பேர் நித்திய ஜீவன் பேர். பைபிளில் வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனை. யார் யார் இங்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பட்டு குமாரன் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களோ, உன்னுடைய என்னுடைய கடைசி மரணம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக கேன்சல் செய்யப்பட்டு விட்டது. அதான் பூமிக்கு அடுத்த காரியத்தை சொல்லும்போது நீ நக்கல் பண்ணுற, நையாண்டி பண்ணுற. இன்னும் பரம காரியம், அதே இந்த பரம காரியம் எப்படி நீங்கள். ஆகவே தான் அவன் என்ன பண்ணான், 6ஆம் அதிகாரத்தில் கல் எடுத்துட்டானுங்க. யார்? யூதர்கள். ஏயா என்ன வளர்ற? இயேசு சொன்னார், உங்கள் பிதாக்கள் எல்லாம் வானத்திலிருந்து விழுந்த அப்பமாகிய மன்னாவை சாப்பிட்டார்கள், ஆனால் என்ன பண்ணார்கள், செத்தார்கள். வானத்திலிருந்து மன்னா, தூதர்களின் மன்னா வந்துருந்துச்சுன்னா நீ சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணியிருக்கக்கூடாது, செத்துருக்கக்கூடாது. ஆனால் தூதர்கள் சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, செத்துட்டீங்க. ஆகவே மன்னா நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். வேத வாக்கியங்களை நீங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இதில் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். இதோ நித்திய ஜீவனாகிய நான் இங்கே நிற்கிறேன். என்னைக்கு மண்டையில் நம்ம பெந்தகோ சபைக்கு ஏற போகுதுன்னு தெரியல. எங்கே எப்படி இருக்குது பாரு கிறிஸ்மஸ். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சபை. தம்பி, இந்த டிஃப்ரெண்ட் லெவல்னு ஒன்று இருக்குது, இந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு ஏழை டிஃப்ரெண்ட் லெவல் வந்து பணக்காரன் ஆகிடுறான், அது ரொம்ப முக்கியம். ஆனால் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுங்கிறது என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிற மரணத்தை 2000 வருஷம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் என்னை விசுவாசிக்காதபடினா, அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிருப்பேன், நம்ம முடிச்சிடலாம். 8:51 நினைக்கிறேன், யோவான் 8:51 ஐ திங்க். அது மட்டும் வாசிங்க, யோவான் 8:51. எல்லாம் வரேன் தூரம் சொல்ல படிக்க நம்ம எல்லாம் சொல்லுவோம். மெல்லபடி எல்லாம் சொல்லுங்கள். சரியாக வரல, கோரஸ் வரல. 1 2 3. மரணத்தை காண்பதில்லை. Once more, please, once more. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை என்று இயேசு எப்பவுமே மெய்யாகவே தான் சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல மெய்யாகவே, ட்ரூலி ஐ சே unto you, this is the Christmas message for you. Hallelujah. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது தம்பி. மரண பயத்துக்கும் வியாதிக்கும் சுகமாகாத கேன்சருக்கு நீ நானும் பயப்படுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பட் ஆஃப் கோர்ஸ் இஃப் த ஹோலி ஹோஸ்ட் லிவ்ஸ் இன் யூ, சப்போஸ் யூ ஹாவ் டு ஒபே த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இந்த ப்ராசஸில் போக போக பயந்தாங்கோழியாகி நீ ஏதோ ஒரு வருஷத்தில், ஏதோ ஒரு மாதத்தில், ஏதோ ஒரு கிழமையில் எல்லாரும் குலுங்கி சிரிக்கிற காமெடி பீஸாக இருக்கிற நீ ஒரு கட்டத்தில் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போக போக அதே கேன்சர், அதே சாவுக்கு உன்னை அறியாமல் திரும்பி பார்ப்பாய், அது நடுங்க ஆரம்பிக்கும். Because the Holy Host within you.
ஆக இயேசு இந்த பூமியில் பிறந்தது உன் பாவத்தை மன்னிக்க என்பது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மன்னிக்க தான். அது ஒரு லோ ஸ்டாண்டர்ட். உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கங்கிறது தப்பு இல்லை, அது லோ ஸ்டாண்டர்ட். ஆனால் அதுக்கு அவர் வரல. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒரு ஏர்போர்ட்டில் நமக்கு பிடிச்சமானவங்க ஒருத்தர் வந்துட்டாங்க. அங்கே இறங்கி நிற்கிறேன், எமிக்ரேஷன்லாம் முடிச்சு நிற்கிறாங்க. ஓடுறோம், அவங்கள போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கி கொடுத்து கிஃப்டெல்லாம் கொடுத்து கனவோடு ஓடுறோம். ஓடும்போது அந்த சேர் வந்துடுது, தள்ளி விட்டுட்டு போய் ஹக் பண்ணிக்கிறோம். தள்ளி விட்டது பாவம், ஹக் பண்ணுறது நித்திய ஜீவன். இதையே கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காது, இதையே கட்டிப்பிடிச்சிருந்தா அதை நம்ம ரீச் பண்ண முடியாது. ஆகவே இயேசு சொன்னார், எப்படி இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவில் இருக்கும். யார் யார் எதில் பிரியப்படுகிறார்களோ அதன் கனியை புசிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் உன் வாயிலை வைத்து மெல்ல மெடறி விழுங்கும் பொழுது, அவர் வார்த்தையை மட்டுமே பேசி பழகும் பொழுது, 40 வருடமானாலும் சரி அந்த ப்ராசஸை விட்டுறாத. கொஞ்சம் கொஞ்சமாய் தேமல் உடம்பில் ஏற்பட்டு உடம்பெல்லாம் பரவுவது போல நித்திய ஜீவன் எங்கேயோ வெளிப்பட்டு உன் சரீரம் முழுவதும் புறப்படும். The world must be see the glory in you. அதனால தான் உங்களை அடிக்கடி சொல்லுவேன், நெகட்டிவாக பேசாதீங்க, இதோட விட்டுருங்க, இதோட விட்டுருங்க. இந்த இடத்துல அது சொல்லாமல் என்னன்னு தெரில, பட் என்ன பண்ணுறது, என்னுடைய அனுபவம். அக்கா ஃபேஸ் பண்ண இது வரைக்கும் நாங்கள் ஊழியத்தில் தொடர்ந்து இருக்கிற ஊழியத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ணாத புது பிரச்சனை. ஆமீன். இந்த மாதிரி சத்தியம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல சத்தியம் இருக்கேன்னு யார்கிட்டும் ஒன்று சொல்லிட முடியாது. முதல்ல அவங்க என்ன நிலையில் இருக்காங்களோ அந்த நிலைக்கு முதல்ல சிம்பிளாக பேசக்கூடாது, கம்பெனி கொடுக்கணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வரும்போது இந்த சத்தியத்தை சொல்லணும். ஆமீன். அப்படி ஒரு தடவை போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், முழுசாக அவங்ககிட்ட சொல்லலையே, முழுசாக ஒன்றும் பேசலப்பா. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அப்பாவாகிய உங்களில் இருக்கார். நீ எங்கே இருக்க? அவரில் இருக்கேன். அவர் எங்கே இருக்கார்? உங்கள்கிட்ட இருக்கார். அப்போ உனக்குள்ளே அவர் எப்படி இருக்கார்? நித்திய ஜீவனாக இருக்கார். உன் ஒய்ஃப் யார்? விலா எலும்பு. அந்த எலும்பு வெளியே இருக்குது, இங்கே தானே எடுத்தது. உன் உடம்புல நித்திய ஜீவனை ப்ராசஸ் பண்ணு, அது போயிடும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் நித்திய ஜீவனுக்குள்ளே போனான்னு அந்த குடும்பம் முழுவதும் ஜீவனுக்குள் கடந்து வரும். ஆமீன். விலக்கப்பட்ட கனியை ஆதாம் சாப்பிட்டதுனால நம்ம என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட்டதுனால் ஆதாம் என்ன ஆனா? நீ சாப்பிடும் நாளில், இப்போ சொல்லுங்கள், அவன் செத்தது எதனால்? விலக்கப்பட்ட கனியை, விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டா செத்துட்டான். நீ நானும் கூட பரலோகத்துக்கு போகும்போது பைபிளில் போட்டிருக்கு, அங்கே ஜீவ விருட்சத்தின் கனிகள்லாம் இருக்குமா. ஆறு ஓடுமா, ஆறு கரையில் என்ன இருக்கும்? நிறைய மரங்கள் இருக்கும். என்ன மரம்? ஜீவ மரம். அதில் என்ன இருக்கும்? அதை போய் நீ நானும் என்ன பண்ணுவோம்? பறித்து சாப்பிடுவோமா அப்படின்னு பைபிளில் இருக்குது. என்ன பாரு, நிறைய பேர் இன்றைக்கி பெந்தகோஸ், ஆதி பெந்தகோஸ்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பொற்தள வீதி உலாவுவேன், பொன் மாளிகையில் நான் தங்கிடுவேன். இதெல்லாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கனியை பறித்து சாப்பிடுவேன், அதெல்லாம் என்ஜாய் பண்ண. ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு என்னன்னா, இயேசு இந்த பூமியில் வந்து நம்ம பாவத்தை மன்னித்து பரலோகத்தை போய்ட்டால் அங்கே என்ன கிடைக்கும்? கொய்யாப்பழம். இது கொய்யாப்பழன்ற இது என்னது?
ஜீவக்கனி போய் பறித்து சாப்பிட்டாங்கன்னா அங்கே இயேசு எதுக்கு வந்தாருன்னா அந்த அந்த பழத்தை மேலே போய் நம்ம சாப்பிட்றதுக்காக வந்தார். எஸ் ஆமென் ஆமென் சொல்லிட்டா. நல்ல கவனிக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாம் இறந்தானா? சாரா உங்கள் குரூப்பில் இந்த கேள்வி சேர்த்துக்குங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால் ஆதாம் இறந்தானா? பிசாசினுடைய பொய்யை நம்பினதனால் ஆதாம் இறந்தானா? இன்னொரு தடவை, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய பழத்தை கனியை சாப்பிட்டதனால் ஆதாம் இறந்தானா? பிசாசின் வார்த்தையை கேட்டு அதை நம்பினதனால் ஆதாம் இறந்தானா? அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போய் கனி பறித்து சாப்பிட்றதில்ல, ஒன்றும் இல்லை. பிசாசினுடைய வார்த்தையை கேட்டு நம்பினதுனால செத்தானா? அப்படியே திருப்பி போடு, நித்திய ஜீவனாகி இயேசுவின் வார்த்தையை கேட்டு நம்பினால் நித்திய ஜீவன். அப்போ ஒரே நித்திய ஜீவன் எங்கே வரும்னா, சிம்பிளாக இரவு பகலாய் திருத்துவ அப்பாவை, அப்பா நம்முடைய அம்மா பரிசுத்த ஆவியானவர், மூத்த அண்ணன் இயேசு என்னை எவ்வளோ லவ் பண்ணுறார், பர்சனலைஸ் பண்ணுறேன், என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா, நீ நம்ம பரிசுத்தமாக கிழிக்கும் போது இல்லை, இருட்டில் தவறும் போது, இருட்டில் நமக்கு மட்டுமே வேஷத்தை கலைச்சி உக்காந்துருக்கும்போது, இருட்டில் தலையில் அடிச்சுக்கிட்டு நான் அசிங்கமானவன், கேவலமானவன், யாருக்கும் என் பொண்டாட்டி கூட என் சுயரூபம் தெரியாது, என் புருஷனு கூட தெரியாது, இது பல வருஷம் தொடருது, எனக்கு தான் தெரியும்னு கவுந்து கிடக்கிறீல்ல, அந்த கவுந்து கிடக்கிற தலையை உயர்த்தி 3 பேர் உனக்குள்ளே தான் இருக்கிறோம், நிமிர்ந்த தலை வர வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்வது கிறிஸ்மஸ். ஸோ இயேசு 3ஆம் அதிகாரம் 3:16 ரகசியம், பாவத்திலிருந்து கல்வாரி சிலுவையில் இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பிக்கப்பட்டு செத்து போய் பரலோகத்தில் போய் இருப்பதற்காக இயேசு பூமியில் பிறக்கவில்லை. ஆனால் அதெல்லாம் உண்மைதான். அதை விட மேலான ஒரு விஷயம் எழுதி வச்சுக்க, உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி சத்துரு சாவு, சரீரத்தில் வருகிற சாவு. இந்த சாவை இயேசு கேன்சல் பண்ணார் என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு பூமியில் பிறந்தார். அவ்வளோதான். இப்போயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், யூடியூப் ஓடிட்டு இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த கூட்டத்தையும் இந்த ஸ்டேஜையும் நான் மனசில் வச்சு ஒரு காலத்தில் கற்பனை பண்ணேன். இப்போல்லாம் கேவலமாக இருக்குது எனக்கு. என் திரும்ப எனக்கே நல்லா தெரியுது, இங்கே நிற்கிற நான் ரியலான நான் இல்லை. நீ தாழ்த்திக்கோ, நான் என்னை தாழ்த்திக்கிறேன், நான் ரியலான நாள் இல்லை. இங்கே அவர் கிருபை இருக்குது, ஒரு தொழில் இருக்குது, நான் கொடுக்குறேன், பேசுகிறேன். பட் ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனா அப்படி இல்லை. நான் அப்படி ப்ராசஸில் போயிட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பசங்க கூட்டத்தில் 1000 பேர் வேஷம் போட்டுட்டு உத்தமனாக இருக்கேன். நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைடா. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப பலவீனமானவன் சொன்னால் சொசைட்டி வெறுக்கலாம், மக்களை வெறுக்கலாம். திருத்துவ தேவன் உள்ள இருக்கார், ஒரு போதனை வெறுப்பது இல்லை அவர். இதை சொல்கிறதுக்குன்னே சாவாமல் உயிரோடு வச்சுருந்து எனக்குள்ளே கூடி இருக்கிறார் அவர். ஏமேன். இந்த ஒரு குரங்கு இந்த குள்ளாவை தூக்கி போட்டால் தான் நம்முடைய எல்லா பேரும் முகமுடி குள்ளாக்கள் நீ தூக்கி போடுவீங்க. ஆகவே தான் மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு உங்களுக்காக நான் தாழ்மையாக நீ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். தப்பு பண்ணுறவன், பலவீனன், கோவப்படுறவன், செக்ஸுவல் அரிஜி வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்குது. எனக்கு காரணம் எனக்கு பொழப்பு இல்லை. மேன்மை பாராட்ட விரும்பினா எனக்கு மேன்மை பாராட்ட முடியும். அநேக வாலிப பிள்ளைகள், திருமணமான அநேக பெண்கள்லாம் கையெடுத்து கும்பிட்ட சம்பவங்கள்லாம் இருக்காது. இங்கே வேண்டாம், அதெல்லாம் இங்கே வேண்டாம். பட் உன் சைடுக்கு நான் வரேன். எப்படியோ முதுகு சொரியலை, தடவி கொடுக்கல, சாவு சாவு சாவு. இந்த சாவு உனக்கு எனக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய மரணத்தையும் கேன்சல் பண்ணிட்டார். ஆனால் இந்த இடத்துல ஆர்சியா, டிஎல்சியா, சிஎஸ்ஐயா, இந்துவா, முஸ்லீமா, மகமதியரா, எய்திஸ்டா, பெந்தகோசாங்கிறது பிரச்சனை இல்லை. யார்
இந்த இயேசு பூமியில் பிறந்தது என் மரணத்தை கேன்சல் செய்வதற்கு பிறந்திருக்கிறார் என்று அதை உள்வாங்கி அந்த ஜீவ வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனோடு வார்த்தையோடு கலக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய மரணத்தில் இருக்கிற சரீரம் மைண்டு புதுப்பிக்கப்படும் பொழுது சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேன். நல்லா எவ்வளோ எஃபெக்ட்டுங்க பாரு. அந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் என்ன பண்ணிடுறான், சாப்பிட்டுட்டு சாப்பிடுனாலும் சாகவே சாவாய். இங்கே பாருங்கள், அதான் நீ சாப்பிடுனாலும் சாகவே சாவாய். சாப்பிட்டுட்டான். இப்போ நிற்கிறான், தோட்டத்தில் நிற்கிறான். ஆண்டவர் ஒரு டயலாக் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஐயோ இவன் சாப்பிட்டுட்டான், இப்போ மரணம் அவனுக்குள்ளே பூந்துருச்சு. மரணத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மரணத்தினுடைய அடையாளம், ஒருத்தருக்குள்ளே மரணம் பூந்துருச்சுன்னா தன்னுடைய இயல்பான நிலையை அத்தி அலையில் மறைப்பாங்க. கடவுள் வரும்போது மரத்துக்கு பின்னாடி ஒளிவாங்க. மரணம் உள்ளே பூந்துருச்சுன்னு அர்த்தம். எதுக்கும் பயப்படாமல் திறந்து வைக்கும்போது ஜீவன் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். யாரும் அத்தியலை போட்டு அலையாதீங்க என் ஊழியத்தில். ஓகே, புது வருஷம் வரப்போகுது. என்கிட்ட வா, ஃப்ராங்காக பேசு. நிறைய பேர் சபையை விட்டு கடந்த வருஷங்களில் போயிருக்காங்க. எனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு வந்துச்சு. எல்லாம் என்னை நொட்ட சொல்லிட்டு போகிறானுங்க. நான் சொல்கிறேன், 10ல் 8 காரணம் என் காரணம் தான். சரி, ரைட், வா. உன் காரணம் ஒன்றுமே இல்லையா? அப்போ நீ என் கழுத்தாக இருக்கிறவன் முத்தம் கொடுக்குற யூதாஸ்ன்னு எனக்கு தெரியல. நீ ஆரம்பத்திலேயே எனக்கு இப்படி ஒரு டெம்ப்டேஷன் இருக்குது, உங்களை பார்த்தா கோபமாக இருக்குது, உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குன்னு நீ திறந்து காமிச்சிருந்தீன்னா, நானும் கூட உன்னை பார்த்தா கோவப்படுறேன், நான் திறந்து காமிச்சிருந்தேன்னா ஆரம்பத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் திறந்து காமிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு உழும்போது தடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஊழியக்காரனையும் மொத்திக்கிட்டு இவன் மோசமான வெளியே போகிறதுக்கு காரணம் அவன் நிர்வாணி தான். ஆனால் போகிறவன் எல்லாம் அத்தியலோட இருக்கான். உனக்கு எனக்கு உறவு நல்லா இருக்கணும்னா நான் மட்டும் திறந்து காமிச்சா பத்தாது. இன்னையிலேருந்து யோசி, ஒன்றையும் எனக்கு திறந்து காமி. அண்ணா நான் நடிக்கிறேண்ணே. என் சபையில் கூட பாருங்கள், ஒருத்தருக்கு முக்கியம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு அவனை விட்டு இன்னொருத்தர் முக்கியம் கொடுத்தா அவனுக்கு பொறாமையாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இது என்னையே நீங்கள் கூப்பிடணும், அவங்க என்னை விட்டு அவனை கூப்பிட்டா பொறாமையாக இருக்கும். அப்போ நான் அவனை பிடிச்சி புரிஞ்சிக்கிறேன், தப்பாக சொல்ல மாட்டேன், புரிஞ்சிக்கிறேன். இந்த விஷயத்துக்கு வரம்பார். இந்த அது என்ன சாப்பிட்டுட்டான், கை சாப்பிட்டுட்டான். இவனை தோட்டத்துக்குள்ளே விட்டால் எதையும் சாப்பிட்ருவான். ஜீவ விருட்சத்து கனியும் சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? சாராது, ஞாபகம் இருக்கா? ஏன்னா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆதியாமத்தில் போட்டிருக்கு. ஏமா சாகவே சாவாங்கிறது அவன் சாப்பிட்டுட்டான். கர்த்தர் டயலாக் சொல்கிறாரு, இவன் வந்து நன்மை தீமை அறியத்த மரத்தை என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டுட்டு எதையும் சாப்பிட்ருவான் அவன். ஆகவே வெளியே துரத்தினுன்றாரு. சரி, ஜீவ விருட்சத்து கனியை இவன் சாப்பிட்டு என்ன பண்ணுவானா? யார் சொன்னான்? ராஜா கை தட்டியா? நான் நம்பவே இல்லை அவன் சொல்லுவான்ட்டு. ஜீவ விருட்சத்து கனியை சாப்பிட்டு அவன் என்ன பண்ணுவான்? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். சாப்பிடினாலும் சாகவே சாவான்னு தானே இருக்குது. மரணம் உள்ளே வந்துருச்சா வரலையா? வந்துருச்சா வரலையா? அப்புறம் கர்த்தர் இப்படியே அவனை விட்டுறக்கூடாது. விட்டால் ஜீவ விருட்சத்து கனியை சாப்பிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? உயிரோடு இருப்பான்னார்ல. என்ன அர்த்தம் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். அவன் தான் சாப்பிட்டான், மரணம் வந்துருச்சு. அப்படியே ஜீவ விருட்சத்து கனியை சாப்பிட்டா அவன் என்ன பண்ண மாட்டானா? சாக மாட்டான்ல. எப்படி இருப்பானா? என்ன அர்த்தம்? அப்போ பார்த்தியா ஜீவனுடைய பலனை பற்றியா? இவன் சாவான்னு உள்ளே வந்தாலும் இவன் மட்டும் அந்த டைமில் பொழைச்சி அந்த அந்த நிலையோட ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா டெத் ஸ்டாப்ட். புரியலையா? ஆனால் ஏன் தெரியுமா துரத்துனாரு? இவனுடைய உடம்பு ஒருவேளை பழத்தை சாப்பிட்டுட்டா இவன் உடம்பு என்ன ஆயிரும்? சாவு இல்லாமல் இருக்கும். ஆனால் பிசாசு கேட்ட நெகட்டிவ் கேட்டான் புத்தி என்ன பண்ணவே பண்ணாது, மாறாது. மனசு வசனத்தினால மறுரூபமாகாமல் 105 வயசு இருந்தால் அதுவே அவர்களுக்கு சாபம், நரகம்.
உடம்புல மட்டும் மருவம் வரக்கூடாது, மனசுலேயும் மருவம் வரணும். 100 வயசு உள்ளவங்க இன்னும் கோவப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க, ஸ்டல்லு புல்லுன்னு உழுவுறாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு நல்ல வயசாயிருச்சு. ஆனால் எதை டேலண்ட் பண்ண முடியல அவங்களால. மனசு புதிதாகனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. இப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் போய் நான் அவனுக்கு நரகமாக இருக்கக்கூடாது, சரீர மரணம் வந்துருட்டோம், பின்னாடி என் பிள்ளையை அனுப்பி பார்த்துக்கலான்னு அனுப்பித்தவர் தோட்டத்தை விட்டு தேவன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரில. என் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கிரேப்ஸ் பார்க்குறேன். அந்த கிரேப்ஸ் யோசுவாவும் காலேபும் சுமந்து கொண்டு போன அந்த கிரேப்ஸ். நான் இன்னும் கூட சொல்கிறேன், இது வரம் இல்லை. நீ பாட்டுக்கு இருந்தீன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கிற நீ பூமியில் இருக்கலாம். சமயம் வாய்த்து கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை அவர் பேச வேண்டும் என்று முடிவு செய்தால், காணப்படாத பரலோகத்தில் உன்னை குறித்து அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அது நமக்குள்ளே கிடைக்கும். நான் கிறிஸ்மஸ் செய்தியை உனக்கு கொடுக்கிறேன். இந்த செய்தி முடியும் பொழுது கிரேப்ஸை பார்க்க என்னவென்றால், சேகர் நீ சொல்லு, அத்தனை பேர் சாவு 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 சாவுன்னு செத்தாங்க வனாந்தரத்தில். இந்த 2 பேர் தான் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், கானானை கொடுப்பார்னு நான் சொன்ன வார்த்தையை அவர்கள் வாயில் சொன்னபடினார் கானானில் சென்று கால் மிதித்தார்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எப்போதும் பலம் உண்டு. என் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. வெள்ளியும் பொன்னும் என்னோட அப்பாவுடையது, அவருக்குள்ளது அத்தனையும் எனக்குரியது. இப்போ எனக்கு லட்சங்களை பார்த்து பழக்கம் இல்லை, லட்சங்கள் என் பேங்க்கில் புக்கில் இல்லை. ஆனால் கோடிகளை இருப்பேன்னு சொல்லி மைண்டு செட் ஆயிடுச்சு. இப்பொழுது பணம் இல்லாத இருக்கிறதுனால நான் ஏழையாக இருக்கலாம், ஆனால் அப்பா வெள்ளியும் பொண்ணும் உடையவர் என்று மைண்ட் எனக்கு செட் ஆயிடுச்சு. பணம் இல்லாவிட்டாலும் இந்த மைண்ட் செட் இருக்கிறதே, இப்பொழுது நான் ஐஸ்வர்யவான். இந்த மைண்ட் செட் உனக்கு இருக்கும் என்றால் 2 மாதமோ 1 வருடமோ அத்தனை லட்சங்களும் நீ உன்னை தேடி முகவரி தேடி உன் வீட்டிலே வந்து காத்திருக்கும். ஆகவே இந்த வருஷத்திலிருந்து நெகட்டிவாக பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடு. சாவு ஸ்டாப் பண்ணிடு. அது எந்த பிளட் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, டாக்டர் பார்த்து என்ன சொன்னாலும் சரி, நானும் எனக்கும் வேறுக்கும் தொடச்சிரு, பயம் இருக்கும், எல்லாம் பண்ணிடு. நேராக போ, உள்ளே போயிரு, அப்பாட்ட சொல்லு, டேடி இது கேட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, என்ன வசனம் பேசினாலும் நெகட்டிவாக வருது, பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, பயமாக இருக்கு ஆண்டவரே. என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. அடுத்த வசனம், குமாரன் கையிலிருந்து ஒருவனும் என்னை பறித்து, அந்த வியாதி என்னை பறித்து விடும் என்று உலகம் சொல்லுகிறது. கரெக்ட். என்னை பறித்து கொள்ளக்கூடிய நான் வியாதியின் கையில் அல்ல, பிதாவின் குமாரனின் கையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கிருந்து ஒருத்தனாலும் பறித்து கொள்ள முடியாது. அழுதுகிட்டே சொல்லு, பயந்துக்கிட்டே சொல்லு, நடுங்கிக்கிட்டே சொல்லு, மாமனை வித்தின் 1 வீக் டாக்டர் மூர்ச்சையாகக்கூடிய வகையில் மகா பெரிய திருப்பம் உன் சரீரத்திலே கர்த்தர் கொடுத்திருப்பார். இது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் ஃபாதர். ஆமென். Glorious Father. ஒரு நிமிஷம் அப்படி எழுதி நிற்போம். Thank you Father Jesus. Thank you Father. எல்லாம் யாரும் மூவ் பண்ணாதீங்க தயவு செய்து. Glorious Father. நன்றி, நன்றி ஆண்டவரே.
தேங்க்யூ. ஸ்ரமி, கொய்யவனை கொய்யவனை. வியாதி, பிளட் சுகர், ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், பாடி பெயின், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ
அவைகள் நம்முடைய எந்தெந்த உடம்புல இருக்கிறோம். நான் உங்களோட பேசலை, உங்களுடைய என்னுடைய உடம்பில் இருக்கிற பலவீனத்தோடு இப்பொழுது பேசப் போகிறேன். நின்று கொண்டிருக்கிற இவர்கள் அத்தனை பேரும் எந்த தூதன் இதை அனுப்பி அவர்களை சிறுமைப்படுத்தி கெட்டு போக இதை அனுப்பினானோ, இது அத்தனையும் சுமந்து கொண்டிருக்கிற இவர்கள் உன்னுடைய ராஜ்யத்தின் உன்னுடைய பிரஜைகள் அல்ல. உன் தலையை நசுக்கினாரே ஒருவர், அவருடைய அற்புதமான சகோதர சகோதரிகள், பிதாவின் பிள்ளைகள். ரைட் நவ் 1 2 3 heal in the name of Jesus. I disappear in the name of Jesus. சாவு மரண பயத்தை யார் குசு குசு குசுன்னு எந்தெந்த காதுகளில் பிசாசு ஓதுகிறானோ, ஐ ஆம் கிறிஸ்டோபர் சேகர், நான் பிதாவினுடைய செல்ல பிள்ளை, உன்னை இதுவரைக்கும் எந்த ஊழியனும் தொடாமல் இருக்கலாம், நானும் என் ஆவியானவரும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து உன்கிட்ட நிற்கிறோம். இனி உன்னுடைய மரணத்தை பற்றிய பயமோ கிசு கிசுப்போ பேசுவதற்கு இந்த செவிகள் ஆயத்தமாக இல்லை. இந்த செவிகளில் உன் தலையை நசிக்கினருடைய மெல்லிய சத்தம் மட்டுமே இந்த செவிகள் கேட்கப் போகிறது. ரைட் நவ். இந்த நித்திய ஜீவன் வசனத்தை நானும் என் ஆவியானவன் பேசினதுமை என்றால், இது போய் லாக்கான பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு வினாடி நீ எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் முடியாதென்று சொன்னாலும் உன்னை முத்தம் கொடுத்து நேசிக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உன்னை முன்னே கொண்டு வருவார்கள். டேட், நிச்சயமாய் கர்த்தரனுக்குள் பேசினார். அந்த சாவு மரண பயத்தை நிர்மூலமாக்கியிருக்கிறார், அல்லது நிர்மூலமாக்கியிருக்கிறார் நம்புகிறேன். என்னால் முழுசாக நம்ப முடியல. எனக்கு ஒரு முழு விடுதலை வேணும்னு சொல்லுகிற பிள்ளைகள் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இருங்க. இப்போ போராடாத அந்த அன்பு ஆவியானவர் உங்களை இங்கே அழைத்து வருவார். ஒரே ஒரு நிமிஷம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட் நவ், கம் ஆன் ரைட் நவ். ஜீசஸ் ஜீசஸ். அதை இந்த இடத்துக்கு வர சொல்லி கர்த்தர் உங்களை அழைப்பாருன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. அப்படிப்பட்ட மக்களை இந்த இடத்துல கூப்பிடுங்க, ஃப்ரண்ட்டுக்கு வாங்கன்னு ஆண்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆவியானவர் அவங்களோட பேசிகிட்டு இருக்கார். அது உங்களுடைய சுய விருப்பம். அவர் மெல்லிய சத்தத்தை கேட்டு நீங்கள் வர்றதோ அது உங்களுடைய விருப்பம். டோன்ட் ஃபோர்ஸ் எவ்ரிபடி. ஜீசஸ் 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 கம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். என்னை பாருங்கள், ப்ராஃபஸெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி ஒரு சவுண்டு எனக்கு கேட்குது. உங்கள் மீது நீதியின் சூரியன் இப்பொழுது உதிக்கும். நீதியின் சூரியன் இங்கே வரும்பொழுது உங்கள் மீது இப்பொழுது உதித்திருக்கிறது. கண்ணை திறந்துருங்க, கண் திறந்துருங்க. அவருடைய செட்டையின் ஷேடோவில் இப்போ வந்திருக்கீங்க. அதில் ஆரோக்கியம் உண்டு. Only you should know yourself that particular weakness disappear on right now. You know that organ, the very privacy. Now the Holy Spirit heals that particular portion. Am I right or wrong? Yes. Lost. யாருக்கு ஜம்மானி கீழே விழுந்துடாதீங்க, ஸ்டடியாக இருக்கணும், தாங்கி பிடிக்க முடியாது, அப்படியே கேஷுவலாக யாரும் விழ மாட்டீங்க. என்ன பாரு, லாஸ்ட் ஒன். சத்துரு சிரோன்மணி, நான் அவங்ககிட்ட தான் பேசுகிறேன். சேகர் ரைட், ஓகேடா, என் பற்றி சொல்லிடுன்றார். அதில் போய் என்கிட்ட சொல்கிறேன். சத்துரு
உன் உள்ளம் காலின் கீழ். எந்த கால் நொண்டுகிறதோ, எந்த கால் தடுமாறுகிறதோ, எந்த முழங்கால்கள் படபடக்கிறதோ, எந்த கால் சீல் பிடித்திருக்கிறதோ, எந்த கால் புண்ணாக இருக்கிறதோ, உன் கால் ஏன் தெரியுமா அப்படி இருக்கு? அந்த அளவுக்கு அவன் தலையை நசுக்கி இருக்கிறாய். அவன் தலையை நசுக்கினதினால் ஏற்பட்ட உன் கால் வீக்கத்தை பார்ப்பது சந்தோஷம்தான். ஆனால் ஒன்றுமில்லாமல் நசுங்கி போன அவன் தலையும் அதே சமயத்தில் நோக்கி பார். ரெடி? இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேர் ஆனால் என்கிட்ட பேசினாங்க, வர முடியல. இந்த ஹோல் கம்ப்ளீட் ஹாலில் உன் உள்ள காலின் கீழ் சத்துரு. என்ன சத்துரு? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சாம்பலாயிருப்பான் என்று மல்கியாவின் வார்த்தை சொல்லுகிறது. Big hand for everybody. Say hallelujah. Hallelujah. Say everybody hallelujah. Hallelujah. Oh, this is the gospel and message of Christmas for you. Be cheerful. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தர் சகல உபகாரம் கேட்க